Hi everyone, welcome to Tailor Cuts. இன்னைக்கு Tanjore style fabric painting தான் பார்க்க போகிறோம். எல்போக்கான டிசைன் இது. ஹேண்டோட லென்த் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11 inches வச்சுருக்கேன். இப்போ இந்த fabric painting எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த டிசைன் தான் போட போகிறேன். Black color silk cotton எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு மயில் இருக்குது. மயில் வந்து ஒரு ஃப்ளவர் மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அண்ட் கீழே ஒரு ஜிமிக்கி டிசைன் இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டிசைனை ப்ளவுஸ் பீட்டில் ட்ரேஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரேஸ் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணுன்னா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் கோல்டு வருதோ அங்கெல்லாம் கோல்டு கலர் பண்ணிக்க போகிறேன். கோல்டுக்கு பேஸ் கோட் வேண்டாம், டைரெக்டாக நம்ம கோல்டு கலர் வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கனால நான் 0 சைஸ் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன். எங்கெல்லாம் கோல்ட் கலர் வருதோ அங்கெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம கோல்ட் கலர் கொடுத்துடலாம். ஃபைனலாக எல்லா கோட்டிங்ஸும் ஒரு 3 or 4 கோட்டிங்ஸ்லாம் முடித்த பிறகு நம்ம 3D அவுட்லைனர் வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இப்போ ஒரு கோல்டோ இல்லை ரெட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறோன்னா அந்த கலர் தான் தெரியணும். கிளாத்தோட கலர் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அது வரைக்கும் நீங்கள் வந்து கோட்டிங்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் கோல்டன் கலர் கொடுக்கணும். ஃபுல்லாக கோல்டன் கலர் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கோல்டு கலர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. ஒரு 4 கோட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எங்கெல்லாம் கலர் பண்ண போகிறேனோ அங்கெல்லாம் பேஸ் கோட் வந்து நான் ஒயிட் கொடுக்க போகிறேன். இந்த டிசைன் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என் கூடவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணி முடிக்கிறதுக்கு. இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் டெய்லர் கட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.